வீட்டில் இருந்து சமைச்ச நம்ம வான்கோழி பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. நான் கன்னியாகுமரியில் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். குடும்பத்தோடு வந்து கிளம்பி பிரியாணியை தூக்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பார்த்ததுமே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நல்ல வெயிலையும் தண்ணி ஜிலு ஜிலு ஜிலுன்னு சூப்பராக போச்சுது. மழை நிறைய இருக்கும்போது இது நிரம்பி போகுமா, அதில் சுத்தமாக குளிக்கவே முடியாதுன்னாங்க. வெயில் சமயத்தில் தண்ணி சுத்தமாகவே இருக்காது, வறண்டு போய் இருக்குன்னாங்க. இந்த மாதிரி டைமில் மட்டும்தான், இடப்பட்ட டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி வந்து வரும், நம்ம சூப்பராக குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சுற்றி இடமே பெருசாக இருந்துச்சு. மேரேஜ் முடிஞ்சிட்டு இந்த ஷூட்டிங் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டிங் ஷூட்டெல்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மூவியோட சீன்ஸும் இங்கே எடுத்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஆட்டம் போட்டுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாயங்காலம் அந்தி சாயிற நேரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாள் செம்மையாக போச்சுது. நாளைக்கு பார்க்கலாம்.